وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله. أما بعد، رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما. இன்றைய நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற என்னுடைய ஆரம்ப அல் குர்ஆனுடைய பாடமாக்கின்ற அந்த நிகழ்விலிருந்து இதுவரைக்கும் என்னோடு கைகோற்று இங்கு அமர்ந்திருக்கின்ற மதிப்புக்குரிய கணியத்துக்குரிய உஸ்தாத்மார்களே, அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஊருடைய முக்கியமான உலமாக்களே, இந்த நிகழ்ச்சியில் விசேட அதிதியாக உரை நிகழ்த்தியிருந்த மதிப்புக்குரிய ஷேக் ஃபௌஸ்தீன் தப்லீகி ஹசரத் அவர்களே, இந்த மன்புல் ஹிதாயா இஸ்லாமிய கல்லூரியுடைய அதிபர் என்னுடைய மச்சான் மதிப்புக்குரிய அல் ஹாஃபிஸ் மௌலவி NMM ஃபாரிஸ் தப்லீகி ஹசரத் அவர்களே, விழிக்க மறைந்திருந்தால் மன்னிக்கவும். உங்கள் அனைவருக்கும் எனது பணிவுமிக்க சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் நான் இந்த நிலைமைக்கு அல் குர்ஆனை பாடமாக்க வேண்டும், அல் குர்ஆனை முடித்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் சவால்கள் வருகிற பொழுதெல்லாம், கவலைகள் வருகிற பொழுதெல்லாம், எந்த விடயங்கள் எல்லாம் என் வாழ்க்கையில் தடையாக வருகிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் என்னுடைய பெற்றோர்களிடத்திலேயும் குடும்பத்தினத்தையும் நான் சொல்வதை விட அல்லாஹ்விடத்திலே கையேந்திருக்கிறேன். வெற்றி கிடைக்க வேண்டும், இறுதி வரை அல் குர்ஆனை பாடமாக்க வேண்டும். வாய்ப்புகள் எல்லாம் தடைகளாக வருகிறது, சவால்கள் எல்லாம் வருகிறது. ஆனால் உலகில் கண் பார்வை இழந்தவனாக நான் பிறக்கவில்லை, நீதான் படைத்தாய். என்னை உயர்த்த வேண்டும், என்னை உயர்ந்த இடத்துக்கு நீதான் மாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அடுத்து என்னுடைய பெற்றோர்கள், குறிப்பாக ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். கண் பார்வை இழந்த பிள்ளை என்றால் வீட்டிலே ஒளித்து வைக்கப்பட வேண்டும், வீட்டிலே மறைத்து வைக்கப்பட வேண்டும் என்ற அந்த விடயங்களை தாண்டி என்னுடைய தாய் அதிகமாக சொல்வார், உலகத்தை நீ பார்க்காவிட்டால் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதே, உலகமே உன்னை பார்த்து இறைவனை புகழ்கிற அளவுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற விடயத்தை. என்னுடைய பெற்றோருக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் என்ன விடயமாக இருந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அந்த விடயத்திலே தட்டி கொடுத்து, சவால்கள் வருகிற பொழுதெல்லாம் ஆறுதல் படுத்தி நிறைய ஆறுதலை சொல்லியிருக்கின்ற, என்னோடு அன்பாக பாசமாக இருக்கின்ற என்னுடைய பெற்றோர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து என்னுடைய அல் குர்ஆனுடைய ஆரம்ப பயணம். ஆரம்பத்திலே 4 வயது 5 வயது இருக்கும். அந்த வயதிலே எங்களுடைய வீட்டுக்கு என்னுடைய ஆரம்ப ஹசரத் அபூபைதா ஹசரத் அவர்கள் வீட்டுக்கு வந்து எங்களுடைய சகோதரிகளுக்கு அல் குர்ஆனை பாடமாக்கி கொடுப்பார்கள், ஓதி கொடுப்பார்கள். அந்த நேரமெல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பேன். ஏதோ அல்லாஹ்வுடைய நாட்டம், அல் குர்ஆனை பாடமாக்க வேண்டும் என்ற ஆசை எனக்கு வந்தது. ஒவ்வொரு வசனங்களாக, ஒவ்வொரு எழுத்துக்கள் மொழிகிற பொழுது, பிழைகள் எல்லாம் வருகிற பொழுதோ அழகாக சொல்லித் தருவார்கள். ஒரு விடயத்தை சொல்கிறேன், உலகத்தில் இதுவரைக்கும் நான் எந்த விடயங்களையும் பார்த்ததில்லை. அல் குர்ஆனுடைய இறுதிக்கு முதல் வசனம் வரை பாடமாக்கி விட்டேன். அந்த இறுதி வசனத்தை பாடமாக்க வேண்டும் என்றாலும் ஒரு உதவி தேவை. அந்த ஆரம்பத்திலிருந்து அல் குர்ஆனுடைய இன்று முடிக்கின்ற இந்த நிகழ்வு வரை என்னோடு உறுதுணையாக இருக்கின்ற, பல விடயங்களிலே ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்திய, ஆரம்பத்திலே ஓதி தந்த மதிப்புக்குரிய அபூபைதா ஹசரத் அவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் பொருந்திக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலும் மறுமையிலும் அழகான வாழ்க்கையை வழங்க வேண்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்திக்கின்றேன். அடுத்து அதற்கு பிறகு வந்த காலங்களிலே
அப்துல் ரஹீம் ஹசரத் அவர்கள் எனக்கு ஓதி தந்தார்கள். உண்மையில் என் வாழ்க்கையில் எனக்கு அல் குர்ஆனை பாடமாக்கி தந்தவர்கள் அனைவரும் நிறைய விதமான சிரமங்களை எனக்காக பட்டிருக்கிறார்கள். என்னால் நன்றி கூறுவது எப்படி என்று புரியவில்லை. அப்துல் ரஹீம் ஹசரத் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அல் குர்ஆனை பாடமாக்குவேன். குறிப்பாக ஆன்லைன் ஊடாக ஹவுஸ் ஆஃப் குர்ஆன் என்ற செயலியின் ஊடாக, அதே போல் அல் குர்ஆனை ஃபோனிலே ரெக்கார்டர் மூலமாக கேட்டு ஓதுகின்ற அந்த விடயங்கள், அதுக்கெல்லாம் உதவியாக இருந்த மதிப்புக்குரிய அப்துல் ரஹீம் ஹசரத் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி ஒரு மகனை பார்ப்பாரோ அதே போல என்னோடு அன்பாக பேசுவார். மதிப்புக்குரிய அப்துல் ரஹீம் ஹசரத் அவர்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் சிறந்த விடயங்களை வழங்க வேண்டும், தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அடுத்து நான் இணைந்து கொண்ட முதலாவது கல்லூரி மாவடிப்பள்ளி குலியத்து சாதரவு கல்லூரி. அந்த கல்லூரியில் கண் பார்வை இழந்தவன், பார்வை இழந்த பிள்ளை என்று ஒதுக்கிவிடாமல் எனக்கு அல் குர்ஆனை பாடமாக்குவதற்கான ஒரு வாய்ப்பினை வழங்கிய மதிப்புக்குரிய அந்த கல்லூரியுடைய அதிபர் ஷேக் முபாரக் ஹசரத் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் அந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் பிரார்த்தனைகளிலும் இணைத்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கைகளை பொருந்திக் கொள்ள வேண்டும், அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். அடுத்து அந்த கல்லூரியிலே எனக்கு அல் குர்ஆனை பாடமாக்கி தந்த ஹஃபீல் ஹசரத்திலே அல் குர்ஆனை பாடமாக்கினேன். அதே போல் இந்த கல்லூரியில் இருக்கின்ற அனைத்து ஆசிரியர்களும் என் வாழ்க்கையில் பங்கதாரிகள். அல் குர்ஆனை சொல்லித்தந்திருக்கின்றார்கள். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே அனைவரும் எனக்கு ஓதி தந்தவர்கள் தான் அங்கு இருக்கின்ற ஆசிரியர்கள். ஆரிஃப் ஹசரத், அதேபோல இர்ஃபான் ஹசரத்திலே பாடமாக்கினேன். அப்துல் ஹக்கீம் ஹசரத்திலே பாடமாக்கினேன். அல் குர்ஆனை பாடமாக்கி தருகின்ற அந்த விடயத்திலே அப்துல் ஹாதி ஹசரத் அவர்களும் எனக்கு அல் குர்ஆனை பாடமாக்கி தந்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு வசனங்களாக பிரித்து அழகாக சொல்லித் தருவார்கள். அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய பிரார்த்தனைகள் அவர்களுடைய வாழ்க்கையில் சிறந்த வாழ்க்கையாக மாற வேண்டும், அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் பொறுப்பெடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். மன்னித்துக் கொள்ளவும், அந்த கல்லூரியிலே ஓதி தந்த என்னுடைய ஆசிரியர்களுடைய பெயர்கள் மறந்திருந்தால் என்றால் நிறைய ஆசிரியர்கள் எனக்கு ஓதி தந்திருக்கின்றார்கள். வெளியூரில் இருக்கின்ற நிறைய ஆசிரியர்கள் எனக்கு ஓதி தந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன், மன்னிப்பும் கேட்டுக்கொள்கின்றேன் பேர் மறந்திருந்தால். குறிப்பாக அதற்கு பிறகு பாலமனை மஹாசினுல் உலூம் இஸ்லாமிய கல்லூரியில் இணைந்து கொண்டேன். அந்த மஹாசினுல் உலூம் இஸ்லாமிய கல்லூரியிலே என்னையும் ஒரு சாதாரணமான மாணவன் போல இணைத்து அன்பாக பழகி அன்பாக இருந்த மதிப்புக்குரிய அதிபர் ஷேக் ஏல் சாஜித் ஹுசைன் பாக்கை ஹசரத் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் அந்த கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து அந்த கல்லூரியிலே நான் ஷேக் சாமித் ஹசரத் அவர்களுடைய வகுப்பிலே பாடமாக்கினேன். அவர்களும் எனக்காக நிறைய தியாகங்களை செய்திருக்கின்றார்கள், நிறைய அர்ப்பணிப்புகளை செய்திருக்கின்றார்கள். அல் குர்ஆனை பாடமாக்கின்ற விடயங்கள் என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனைகள் வருகிற பொழுதும் நான் இருக்கின்ற ஆசிரியர்களிடத்திலே சொல்லுவேன், இப்படி பிரச்சனை, இப்படி சவாலெல்லாம் வருகிறது என்று அனைவரும் ஆறுதல் சொல்லி இருக்கின்றார்கள். குறிப்பாக சாமித் ஹசரத்தை பாடமாக்கினேன். அதேபோல் அந்த கல்லூரியில் இருந்த அனைத்து ஆசிரியர்களும், ஹிஃபுல் பிரிவிலே இருந்த ஆசிரியர்கள், கிதாப் பிரிவில் இருந்த ஆசிரியர்கள் எல்லாம், உஸ்தாதுமார்கள் எல்லாம் எனக்கு அழகாக அல் குர்ஆனை பாடமாக்கி தந்திருக்கிறார்கள். முஜீஸ் ஹசரத், அஜ்மீர் ஹசரத், சஜ்ஜாத் ஹசரத், அதே போல ஃபயாஸ் ஹசரத் அவர்களிடத்திலேயும் பாடமாக்கி இருக்கிறேன். ஒரு விடயத்தை தெரிவிக்க வேண்டும், எனக்கு ஒரு எழுத்தை மொழிந்து பாடமாக்குவதற்கு எந்தெந்த ஆசிரியர்கள் எல்லாம் ஹசரத்மார்கள் எல்லாம் உதவியாக இருந்தீர்களோ அனைவர்களுக்காகவும் நான் பிரார்த்திக்கின்றேன். உங்களுடைய அனைவருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் நல்ல விடயங்களை வழங்க வேண்டும், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். குறிப்பாக அடுத்து அந்த மஹாசின் உலூம் இஸ்லாமிய கல்லூரியை தொடர்ந்து அல் குர்ஆனை பாடமாக்கி தருவதிலே என்னோடு இருந்த என்னுடைய மச்சான் மதிப்புக்குரிய அல் ஹாஃபிஸ் மௌலவி NMM ஃபாரிஸ் தப்லீக் அவர்கள்.
அல் குர்ஆனுடைய இறுதி வசனம் பாடமாக்குவதாக இருந்தாலும் அவர்களின் உதவி தேவை. ஒருவர் மொழிந்து அதனை ஓதித்தர வேண்டும், அதை கேட்டு நான் பாடமாக்க வேண்டும். அந்த விடயத்திலே நிறைய உதவியாக இருந்திருக்கிறார்கள். என்னிடத்திலே அதிகமாக நான் பிழையாக ஒரு வசனத்தை ஓதுவேன், மீண்டும் 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 என்று சொல்லி எப்படி ஒரு சிறிய குழந்தைக்கு ஒரு வார்த்தையை மொழிந்து பாடமாக்கி கொடுப்பார்களோ அதே போல எனக்கு ஓதி தந்திருக்கின்றார்கள். அல் குர்ஆனுடைய இறுதி வசனம் வரைக்கும் பிழைகள் வருகின்ற பொழுதெல்லாம், நான் பிழையாக ஓதுகின்ற பொழுதெல்லாம் முகம் சுளிக்காமல் சொல்லித் தருவார்கள். நானே ஆச்சரியப்பட்டிருக்கின்றேன். நாம் இவ்வளவு பிழையாக ஓதுகின்றோமே, இவ்வளவு பிழையாக மொழிந்து ஓதுகின்றோமே, அதனை எப்படி ஒரு சிறிய பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது போல எனக்கு சொல்லித் தருகிறார்களே என்று நான் ஆச்சரியம் கூடப்பட்டிருக்கின்றேன். என்னோடு என்றும் அன்பாக இருக்கக்கூடியவர், அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் சிறந்த விடயங்களை வழங்க வேண்டும், அவர்களுடைய முழு வாழ்க்கையும் அல்லாஹ் பொறுப்பெடுக்க வேண்டும் நான் பிரார்த்திக்கின்றேன். அதற்கு பிறகு என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய குடும்பத்தினர்கள், குறிப்பாக இன்னும் இருக்கின்ற ஒரு பிரச்சனை தான், பார்வை இழந்த பிள்ளையா, குறைபாடுள்ள பிள்ளையா வீட்டிலே மறைத்து வைப்பார்கள். என்னுடைய குடும்பத்தினர்களோ என்னை பெற்றோர்களோ என்னை வீட்டிலே மறைத்து வைத்ததில்லை, ஒழித்து வைத்ததில்லை, முடியாத பிள்ளை என்று ஒதுக்கி வைத்ததும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் உதவியாக இருந்த என்னுடைய உம்மாவின் சகோதரியின் மகன் ஜௌதத், இவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பங்கு. என் வாழ்க்கையில் சிறிய வயதிலிருந்து இப்போ வரைக்கும் அவரும் நானும் ஒற்றுமையாக இருக்கிறோம். மௌத்து வரைக்கும் இருக்க வேண்டும், பிரார்த்தியுங்கள். எல்லா விடயங்களிலும் உதவியாக இருப்பார். எந்த இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் அவரோடு செல்வேன். ஒரு விடயம் வருகிறது, எல்லாரும் ஒரு விடயத்தை பார்த்து ரசிக்கிறார்கள் என்றால் அந்த விடயத்தை பற்றி பார்ப்பது போலவே விளங்கப்படுத்துவார். குர்ஆனை பாடமாக்குகின்ற விடயங்கள், என்னோடு உதவியாக இருக்கின்ற விடயங்கள், என் வாழ்க்கையில் சகல விடயங்களிலும் அவள் உதவியாக இருந்திருக்கிறார். அவரை போலதான் என்னுடைய மற்றைய தாயின் சகோதரியின் மகன், மற்றைய மகன் அஸ்லுஃப், அவர் என் வாழ்க்கையில் நிறைய உதவியாக இருந்திருக்கிறார். பேர் குறிப்பிடுவதாக இருந்தால் அனைவரையும் விழிக்க வேண்டும். குறிப்பாக அனைவரும் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய உதவியாக இருந்தவர்கள். என்னுடைய சகோதரர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருப்பார், அசாம், என்னுடைய நானா. என்னுடைய வாழ்க்கையில் அனைவருமே என்னை கண் பார்வை இழந்தவன், நீ ஒதுக்கப்பட வேண்டியவன், வீட்டிலே மறைத்து வைக்கப்பட வேண்டியவன் என்று என்னை ஒதுக்கியது யாரும் இல்லை. அனைவரும் அரவணைத்திருக்கிறார்கள். நான் இந்த சந்தர்ப்பத்திலே அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஃபவுஸ்தீன் ஹசரத் பேசுகிற பொழுது சொன்னார்கள், நான் மக்தபுக்கு சிறியவனாக செல்லுகிற பொழுது என்னிடத்தில் எதுவுமே கேட்கவில்லை, ஒரு அன்பாக பழகினார்கள். மக்தபிலே ஒரு சிறந்த ஆசிரியராக என்னோடு இருந்தார்கள். அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலதான் அஷ்ரஃப் ஹசரத் அவர்கள் மக்தபிலே ஆசிரியராக இருந்தவர்கள். மறந்திருந்தால் அனைவரும் மன்னித்துக் கொள்ளவும். அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அல் குர்ஆனுடைய விடயம் இப்படி இருந்தால் இப்படி அல் குர்ஆனுடைய விடயம். அடுத்து என்னுடைய கல்வி விடயங்கள், நான் கல்வி கற்கின்ற விடயங்கள். கண் பார்வை இழந்தாலும் கல்வி கற்க முடியும், கல்விக்கென்ற வழி இருக்கிறது என்ற விடயங்களை எல்லாம் தெளிவுபடுத்தி எனக்கு பிரைலை ஆரம்பத்திலே கற்றுத்தந்த என்னுடைய ஆசிரியர்கள் மறக்க முடியாது. அப்துல் சலாம் சார், சியாத் சார், மிஸ்தாக் சார் என்று சொல்லி எல்லாம் அல் குர்ஆன் அந்த பிரைல் கற்கையை கற்க வேண்டும் என்பதற்காக எனக்காக பாடுபட்டவர்கள். அவர்களிடத்திலே அறிமுகப்படுத்திய என்னுடைய ஆசிரியை ரினோசா டீச்சர் என்று சொல்லக்கூடியவர், அவரையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி கடமைப்பட்டிருக்கின்றேன். கிரீன் ஃப்ளவர் ஸ்ரீலங்கா எனக்கு நிறைய உதவிகளை செய்திருக்கிறது. பிரைல் குர்ஆன் எடுக்கின்ற விடயம், பிரைலை கற்றுக்கொள்கின்ற அந்த விடயம். அப்துல் சலாம் சார் அவர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்தெல்லாம் கல்வியினை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதே போல பாடசாலையிலே உதவியாக இருந்த என்னுடைய ஆசிரியர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்திருக்கிறார்கள். தூரகிடங்களிலேயும் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஞாபகப்படுத்த வேண்டிய இல்லியா சார், அதே போல புலமை பரிசில் பரீட்சை அந்த பாடங்களை படித்து தந்த நசீர் சார், அந்த கல்லூரியிலே அன்றைய காலத்திலே அதிபராக இருந்த மதிப்புக்குரிய சைபுதீன் சார், இவர்கள் மட்டுமல்ல, என் வாழ்க்கையில் என்னுடைய வெற்றிப்படி, என்னுடைய வாழ்க்கையில் என் வளர்ச்சிக்காக நிறைய பேர் உதவியாக இருக்கின்றார்கள். யாரையெல்லாம் பேர் குறிப்பிட்டு விழிக்க மறந்தேனோ அனைவரும் என்னை மன்னித்துக் கொள்ளவும். அதே போல நான் சொல்ல வருகின்ற இறுதியாக சொல்லி முடிக்கின்ற ஒரு விடயம்,
கண் பார்வை இழந்தவர்கள் என்றால் சமூகத்திலே ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, சமூகத்திலே மறைத்து வைக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல, சமூகத்திலே சம அந்தஸ்தோடு வாழ தகுதி பெற்றவர்கள் தான் கண் பார்வை இழந்தவர்கள் என்பவர்களும் கட்டாயமாக உங்களுடைய துஆக்களில் என்னையும் இணைத்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அல் குர்ஆனுடைய மேல் படிப்பு கிர்தான் என்ற அந்த கற்கினரையை கற்றுக்கொள்ள இருக்கிறேன். என்னுடைய எதிர்கால கனவுகள் எல்லாம் இருக்கிறது, அனைத்துமே நிறைவேற வேண்டும், அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கட்டாயமாக உங்களுடைய பிரார்த்தனைகளில் என்னை இணைத்துக் கொள்ளுங்கள். அதே போல என்னுடைய குடும்பத்திலே இருக்கின்ற என்னுடைய மாமாமார்கள் அனைவருமே உதவியாக இருந்தவர்கள் தான். அனைவரையும் விழிக்கிறேன், அனைவருக்காகவும் பிரார்த்திக்கிறேன். அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கல்வித்துறை, என்னுடைய அல் குர்ஆன் பாடமாக்குகின்ற விடயங்கள், என்னுடைய வாழ்க்கையிலே வருகின்ற நிறைய விடயங்களில் உதவியாக இருந்த இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அறிவிப்பாளர்கள் இம்ரான், அம்ஜத், அதேபோல நண்பர் அரூஸ், வயதிலே மூத்தவர்கள் தான், ஆனால் நட்பாக பழகக்கூடியவர்கள், அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய நேரத்தினை, பொன்னான நேரத்தினை எடுத்து இந்த இடத்துக்கு வந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட, என் வாழ்க்கையில் நான் பிறந்த நாளிலிருந்து அல் குர்ஆனை பாடமாக்க ஆரம்பித்த நாளிலிருந்து, கல்வி கற்க தொடங்கிய நாளிலிருந்து எனக்கு யாரெல்லாம் ஒரு எழுத்து மொழிவதற்கு காரணமாக இருந்தார்களோ, ஒரு எழுத்தினை கற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்தார்களோ, அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலதான் ஒரு விடயம், பிரைல் குர்ஆன் ஓதுகிற விடயம். அந்த குர்ஆன் ஓதுகின்ற விடயத்தில் எனக்கு கற்றுத்தந்த ஆசிரியை நுஸ்ரத் முஅல்லிமா அவர்களுக்கும் நான் இந்த இடத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த இடத்துக்கு வந்திருக்கின்ற அனைத்து அதிதிகளுக்கும், என் வாழ்க்கையில் துணையாக இருந்த, பிரார்த்தனைகளால் துணையாக இருக்கின்ற, என்னை தெரியாத, எனக்கு தெரியாத எத்தனை உள்ளங்கள் எனக்கு பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறது, அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, மீண்டும் ஒரு முறை யாராவது பேர் குறிப்பிட மறந்திருந்தாலோ, நான் பேசுகின்ற இந்த விடயங்களில் பிழையாக தவறாக ஏதும் விடயங்களை பேசியிருந்தாலோ என்னை மன்னித்துக் கொள்ளுமாறு கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல் அமீர் முகம்மது அப்துல்லா ஹாபிலாக கௌரவிக்கப்பட உள்ளமையை இட்டு பெருமிதம் அடைகிறோம். கடந்த 10 வருடமாக பல்வேறு சவால்களை பிரைல் குர்ஆன் மூலமாக தன்னுடைய இலக்கினை அடைந்துள்ளார். இது சாதாரண விடயம் அல்ல, பார்த்து ஓதுவதற்கே பல வருடம் எமக்கு தேவைப்படுகிறது. எமக்கு அப்துல் அமீர் முகம்மது அப்துல்லா தன்னுடைய பெற்றோரின் இரும்பு கரங்களை கொண்டு சவால்களை உடைத்து அல் ஹாபிலாக இன்று இலக்கை அடைகிறான். வாழ்த்துகள் அப்துல்லா. உண்மையில் மறதி என்று பேசினேன். உண்மையிலே ஒரு விடயத்தை பேச மறந்துவிட்டேன். இதற்கு முதல் பேசிய என்னுடைய மாமா ரஜாப்தீன் சார் அவர்கள், என் வாழ்க்கையில் நிறைய சவால்கள் வந்தது, நிறைய பிரச்சனைகள் வந்தது. வாழ்க்கையில் இதையெல்லாம் சவால்கள், தடைகள் எல்லாம் தெரியாத காலம் அது. சவால்கள் எல்லாம் தெரியாது, அவமானங்களை தாங்கிக் கொள்ள தெரியாது, சவால்களை எதிர்கொள்ள தெரியாத ஒரு காலத்தில் எனக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் வருகிற பொழுதும், ஒவ்வொரு சவால்கள் வருகிற பொழுதும் என்னை ஆர்வப்படுத்தினார். நிறைய விடயங்களில் எனக்கு உதவியாக இருந்திருக்கிறார். நிறைய மனதிலே ஆறுதலான நிறைய விடயங்களை என்னிடத்திலே கூறியிருக்கிறார். அல் குர்ஆன் பாடமாக்குகின்ற சில நாட்களிலே இன்னும் எத்தனை ஜுஸ் இருக்கிறது என்று கேட்பார். இப்படி சொல்வேன், 20 ஜுஸ் இருக்கிறது, 19 ஜுஸ் இருக்கிறது. அந்த நேரமெல்லாம் அவர் சொல்வார், தொடர்ந்து பாடமாக்கி முடித்தால், தொடர்ந்து அல் குர்ஆனை பாடமாக்கி ஆரம்பித்து இடைவெளி இல்லாமல் பாடமாக்கி இருந்தால் ஒரு வாரத்துக்குள்ளே முடிந்துவிடும், நீ தொடர்ந்து பாடமாக்கினால். ஆனால் நீ அவசரமாக பாடமாக்கி முடித்து விடுவாய், நம்பிக்கையோடு பயணி என்ற நிறைய விடயங்களை என்னிடத்திலே கூறுவார். என்னுடைய வாழ்க்கையில், கல்வித்துறையில், அல் குர்ஆன் பாடமாக்குகின்ற விடயத்தில் நிறைய விடயங்களிலே எனக்கு உதவியாக இருந்திருக்கின்ற மதிப்புக்குரிய என்னுடைய மாமா ரஜாப்தீன் சார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்திலே மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன், என்றால் மறந்துவிட்டது. அதே போல யாரெல்லாம் பேர் குறிப்பிட மறந்தனோ அனைவரும் என்னை மன்னித்துக் கொள்ளவும் தயவு செய்து அனைவருக்காகவும் பிரார்த்திக்கின்றேன்.
வாய்ப்புக்கு நன்றிகள். இதனை நினைவில் கொண்டு வந்த அல்லாஹுக்கு அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.